அத்தியாயம் 1 ஸ்லோகம் 30. நசஷக்னோம் யவஸ்தாதும் பிரமதீவ சமே மனஹ நிமித்தானி சபஷ்யாமி விபரீதானி கேசவ. இனியும் என்னால் இங்கு நிற்க முடியாது. என் மனம் குழம்பி என்னையே மறக்கிறேன். கேசி என்ற அரக்கனை அழித்தவரே, கிருஷ்ணரே, கெட்ட சகுனங்களையே நான் காண்கிறேன். இவ்வாறு அர்ஜுனன் மிகுந்த மன வருத்தத்துடனும் பயத்துடனும் பகவானிடம் சொன்னான். அதாவது பொறுமை இழந்த அர்ஜுனனால் போர்க்களத்தில் நிற்க முடியவில்லை. மனம் பலவீனம் உற்றதால் தன்னையே மறக்கலானான். ஜட பொருட்களின் மீதான அளவு கடந்த பற்றுதல் ஒருவனை குழம்பிய நிலைக்கு இட்டுச் செல்லும். பயம் த்விதீயாபி நிவேஷதஹ ஸ்யாத. இவ்வாறு பாகவதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இத்தகைய பயமும் மனநிலையின் இழப்பும் பௌதீக நிலைகளால் மிகவும் பாதிக்கப்பட்டவர்களிடம் உண்டாகிறது. போர்க்களத்தில் அர்ஜுனன் துக்ககரமான விளைவுகளை மட்டுமே கண்டான். எதிரிகளை தோற்கடித்து வெற்றி பெறுவதிலும் அவன் மகிழ்ச்சி அடைய மாட்டான். நிமித்தானி விபரீதானி எனும் சொற்கள் மிக முக்கியமானவை. எதிர்பார்ப்புகளில் ஏமாற்றத்தையே காணும் மனிதன் நான் ஏன் இங்கு இருக்கிறேன் என்று எண்ணுகிறான். ஒவ்வொருவரும் தன்னிலும் தன் சுயநலத்திலும் ஆர்வம் உடையவர்களாக மட்டுமே இருக்கின்றார்கள். யாருமே பரமனின் மீது ஆர்வம் காட்டுவது இல்லை. கிருஷ்ணரின் ஏற்பாட்டினால் அர்ஜுனன் தனது உண்மையான சுயநலனை அறியாதது போல தோற்றம் அளிக்கிறான். ஒருவரது உண்மையான சுயநலன் விஷ்ணுவிடம், கிருஷ்ணரிடம் உள்ளது. கட்டுண்ட ஆத்மா இதனை மறந்திருப்பதால் உலகத் துன்பங்களால் அவதியுறுகின்றான். இப்போரில் பெறப்படும் வெற்றி தனக்கு துக்கத்தையே கொடுக்கும் என்று நினைக்கிறான் அர்ஜுனன். ஸ்லோகம் 31. நச ஸ்ரேயா நுபஷ்யாமி ஹத்வா சஜனம் அஹேவ ந காங்ஷே விஜயம் கிருஷ்ண நச ராஜ்யம் சுகானி. சொந்த உறவினரை இப்போரில் கொல்வதால் என்ன நன்மை வரும் என்பதை என்னால் காண முடியவில்லை. எனது அன்பு கிருஷ்ணரே, இதில் பெறக்கூடிய வெற்றியையோ ராஜ்யத்தையோ இன்பத்தையோ நான் விரும்பவில்லை என்று அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் சொன்னான். அதாவது ஒருவனது உண்மையான சுயநலன் விஷ்ணுவிடம் உள்ளது என்பதை அறியாத கட்டுண்ட ஜீவன்கள் மகிழ்ச்சியை எதிர்பார்த்து உடலோடு சம்பந்தப்பட்ட உறவு முறைகளால் கவரப்படுகின்றனர். இத்தகு குருட்டு வாழ்வில் உலக இன்பங்களுக்கான காரணத்தை கூட மறந்து விடுகின்றனர். சத்திரியனுக்கு உரித்தான நீதி கோட்பாடுகளை அர்ஜுனன் மறந்து விட்டதாகவே இங்கு தெரிகிறது. போர் முனையில் மரணமடையும் சத்திரியன், ஆன்மீக பண்பாட்டில் முழுமையாக ஈடுபட்டிருக்கும் துறவி, இவ்விரண்டு மனிதர்களுமே மாபெரும் சக்தியுடைய ஒளி வீசும் சூரிய கிரகத்தில் புகும் தகுதி உடையவர்கள் என்று கூறப்படுகிறது. தனது உறவினர்களை மட்டும் இன்றி எதிரிகளை கூட கொல்ல தயங்குகிறான் அர்ஜுனன். பசியில்லாதவன் சமைக்க விரும்பாததைப் போல உறவினரை கொல்வதால் வாழ்வில் மகிழ்வு இருக்காது என்பதை அறிந்த அர்ஜுனன் போர் புரிய விரும்பவில்லை. வனத்திற்கு சென்று விரக்தியில் தனிமையான வாழ்க்கை வாழ அவன் தற்போது முடிவு செய்துள்ளான். ஆனால் சத்திரியன் என்ற முறையில் அவனுக்கு என்று ஓர் அரசாங்கம் அவசியம் ஆகும். ஓர் சத்திரியனாக அவன் தன் கடமையை செய்ய வேண்டும். ஏனெனில் வேறு எந்த தொழிலிலும் சத்திரியர்கள் ஈடுபட முடியாது. அர்ஜுனன் நாட்டை ஆள்வதற்கான ஒரே வாய்ப்பு தனது உறவினர்களையும் சகோதரர்களிடமும் சண்டையிட்டு தந்தை வழி வரும் அரசை திரும்ப பெற்றுக் கொள்வதே ஆகும். ஆனால் அதை செய்ய அவன் விரும்பவில்லை. எனவே காட்டிற்கு சென்று விரக்தியில் தனியாக வாழ்வதற்கே தன்னை தகுதி உள்ளவனாக அவன் எண்ணுகிறான்.